சொல்லுங்க. முத்தனைந்த பெருமாள். முத்தனைந்த பெருமாள் முருகப்பெருமான் வந்து ஐயாவுக்கு காட்சி கொடுத்தாங்க. திருச்செந்தூருக்கு முன்னாடி வந்ததா திருச்செந்தூருக்கு அப்புறம் வந்தது? திருச்செந்தூருக்கு அப்புறம் இங்கே வந்தார் முருகப்பெருமான். சொல்லுங்கப்பா. அதான் முருகப்பெருமான் இங்கே வர்றதுக்கு காரணம் வயசான இவர் முருக பக்தர். வயசான நீ வரான்னா நான் வாரேன்னு முருகன் வந்து படுக்க வந்து காட்சி கொடுத்தது. அவர் படுத்து கிடந்தாரு. படுக்க வந்தார். அதே மாதிரி பாமன் சாமி படுத்து கிடந்து முருகப்பெருமான் வந்தேன்னு சொன்னாங்க. இவரும் படுத்து கிடக்கும் போது காட்சி கொடுத்தது. அந்த காட்சி கொடுத்த இடத்துல தான் முருகப்பெருமான் வந்த இடம் வந்து இந்த பில்டிங்கு. இந்த பில்டிங் இன்னும் காலத்தில் இருக்குது. பைரவர் இங்கே பாருங்கள், பைரவரும் வச்சு வணங்கியிருக்கிறாரு. அந்த ஐயா சீவசமாதி வந்து கடலை ஒட்டி இருக்குது. முருகப்பெருமானோட இது குலசேகரப்பட்டினத்தில் இருக்குது. இது குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிறது இந்த சீவசமாதி. ரெண்டாவது இதுக்குள்ளே தான் அந்த ஐயா இருக்காங்க. பார்க்கலாம் உள்ள. தினமும் அன்னதானம் நடக்கும். வேண்டிக்கிட்டு வந்தால் அன்னதானம் பண்ணோம்னா முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும் கண்டிப்பாக. போவோம் உள்ள. ஐயா இருந்த இடத்த நல்லா ரெடி பண்ணி முருகப்பெருமானே அந்த காலத்தில் வந்தது இங்கே இருக்கார். சிவாய நம. முருகா முருகா வெற்றிவேலு முருகா வீரவேலு முருகா யானவேலு முருகா கந்தவேலு முருகா கடம்பவேலு முருகா. இங்கே குழந்தை வடிவத்தில் வந்து ஐயாவுக்கு காட்சி கொடுத்த முருகா எம்பெருமானே. இறைவா 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 எம்பெருமானே. இறைவா இறைவா எம்பெருமானே. முருகனே காட்சி கொடுத்தது. குலசேகரப்பட்டினத்தில் வந்தால் முருகன் கோயில் எங்கே இருக்குன்னு அதாவது கேளுங்க சொல்லிடுவாங்க. குலசேகரப்பட்டினம் முத்தாலயம்மன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிறது. நல்லது.